செய்தது. தன்னுயிர் தனையே தியாகம் செய்து சூதனும் மரித்தார் சிலுவையிலன்றோ. மாவரநேசம் மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். அனைவரும் முழந்தாளிடுவோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது நின்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தி. 12ஆம் நிலை. பணிக்கு கிடைத்த பரிசு. கூடி வந்த கூட்டமெல்லாம் சிதறிவிட கூட இருந்த தந்தையும் அமைதி காக்க வெறுமையின் உச்ச நிலையில் சாவின் வெளிரிய முகத்தை நேரில் கண்டுவிட்ட இதயத்தில் இருந்து எழுந்த இக்கூக்குரல் இது. யாருக்காக வந்தாரோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். யாரிடமிருந்து வந்தாரோ அவரும் அருகில் இல்லை. என்ன வாழ்க்கை இது? எல்லாமே இருள்மயம். அந்த கட்டத்தில் கூட தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றார். இந்த நம்பிக்கைதான் இயேசுவை இதுவரை வழி நடத்தியது, அதன் பின் உயிர் தெழ வைத்தது. அவன் நம்பிக்கையில் வாழ்வோர்க்கெல்லாம் இயேசுவின் இந்த நம்பிக்கையான மரணம் உயிர் கொடுத்துகிறது. துன்பங்கள், தோல்விகள் அனைத்தையும் வெற்றியின் படிகளாக்கும். ஆசிரியர்கள் வரலாற்றில் நிலைத்திருப்பர் என்பதை உணர்ந்து கொள்ளப்படுவது காலத்தின் கட்டாயம். இன்று நம்மிடம்தான் எத்தனை நம்பிக்கையற்ற நிலை. இனிமேல் நமக்கு விமோச்சனமே கிடையாது, நிம்மதியான வாழ்வே இருக்காது. கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், இதுதான் நம் தலைவிதி என்று எத்தனையோ வகைகள். நம்பிக்கைகள் இறக்கும் போது மனிதனும் இறந்து விடுகிறான். கடவுளை நம்பி சாவையும் வென்ற இயேசுவின் வாழ்வு நமக்கு நம்பிக்கை தரவில்லையா? அவர் சாவை பார்த்த நூற்றுவர் தலைவரின் மக்களின் சாட்சியங்கள் நம்மிலே புதிய நம்பிக்கையை தட்டி எழுப்பவில்லையா? இதுவரை வாழ்ந்த சாரமற்ற வாழ்வை மாற்ற மனம் வரவில்லையா? மன்றாட்டு. எங்களுக்காக உயிர் தந்த இயேசுவே, உமது நம்பிக்கையான வாழ்வும் சாவும் எங்களது நம்பிக்கையற்ற வாழ்வை மாற்ற உதவி செய்யட்டும். சீர்குலைந்து கிடக்கும் சமுதாயங்கள் உமது சக்தியால் சீரமைக்கப்படட்டும். உண்மைக்காகவும் நன்மைக்காகவும் உயிர் கொடுக்க உறுதிமிக்க மக்கள் முன்வரட்டும். வெளிவேடம் போட்டு ஏமாற்றம், இரட்டை வேடங்கள் கலைக்கப்பெற்று நேர்மை எங்கள் வாழ்வில் குடிக்கொள்ளட்டும். இரத்தத்தால் சக்தி பெற்ற உள்ளங்களின் உழைப்பால் உலகெங்கும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும். சிந்தனை. வெற்றிக்கு இல்லை முற்றுப்புள்ளி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க.